என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. பாலியல் குற்றங்களுக்கு விஜய்தான் காரணம். 15 நாட்களில் 266 குற்றங்கள் நடந்தது எப்படி? நயினார் நாகேந்திரன் சொல்வது உண்மை? பாலியல் வன்கொடுமைகள் உள்ளிட்ட சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறிட்டு வரக்கூடிய சூழல்ல அதுக்கு தாவேக அரசுதான் காரணம்னு நயினார் நாகேந்திரன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. இது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். தமிழக முதலமைச்சர் விஜய் மேல வைக்கப்படக்கூடிய விமர்சனங்களும் அவர் மேல சுமத்தப்படக்கூடிய குற்றங்களும் இன்னைக்கு நேற்று தொடங்கினது கிடையாது. அவர் கட்சி தொடங்குவதாக அறிவிச்ச நாள்ல இருந்தே விமர்சனங்களை சந்திச்சுட்டு வராரு. ஆகாதவன் கைப்பட்டாலும் குற்றம், கால்பட்டாலும் குற்றம்னு சொல்ற மாதிரி விஜய் முதலமைச்சரானதுல இருந்து தமிழ்நாட்டுல எது நடந்தாலும் அதுக்கு விஜய் தான் காரணம்னு எல்லா அரசியல்வாதிகளும் போர்க்குடி தூக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப தமிழக அரசியல்ல மறுபடியும் சட்டம் ஒழுங்கு விவாதம் வெடிச்சிருக்கு. விஜய் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற 15 நாட்கள்லேயே மாநிலத்துல குற்ற சம்பவங்கள் அதிகரித்து இருக்குது அப்படின்னு குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பற்றி கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. தூய அரசியல் அப்படிங்கிற வாக்குறுதியோட ஆட்சிக்கு வந்த விஜய் அரசுடைய முதல் 15 நாள்லேயே தமிழகத்துல 266 குற்ற சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறதாகவும், குறிப்பா பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான சம்பவங்கள் அதிகமாகி இருக்கிறது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறதாகவும் நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்துல பல பகுதிகளில் சிறுமிகள் மற்றும் பெண்கள் மீதான தொடர்ச்சியான பாலியல் கொடுமை சம்பவங்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலைமையில இதுதானா மாற்றத்துக்கான ஆட்சி அப்படின்னு கேள்வியும் எழுப்பியிருக்கிறாரு. இது பற்றி அவர் அறிக்கை ஒன்னையும் வெளியிட்டு இருக்கிறாரு. அதுல அவர் என்ன சொல்லி இருக்காருன்னா, முதல்வர் விஜய் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தான் ஒரு தூய சக்தி அப்படின்னும் மற்ற கட்சிக்காரங்க தீய சக்தி அப்படின்னும் பிரச்சாரம் செஞ்சாரு. தான் சாடிய அதே திமுக கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோட முதல்வர் பதவிக்கு வந்தார். அதிமுகவுல வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களையும் திருட்டுத்தனமா அரசியல் புரோக்கர்களை வச்சு குதிரை பேரம் பேசி சட்டசபையில ஜனநாயகத்துக்கு விரோதமாக தன்னுடைய பலத்தை நிரூபிச்சாரு. அதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வச்சுட்டு தன்னுடைய கட்சியிலும் சேர்த்துக்கிட்டாரு. அந்த தொகுதிகள்ல மறுபடியும் தேர்தல் நடந்தா மக்களுடைய வரிப்பணம் தானே வீணாவது அப்படின்னு முதல்வர் விஜய் தெரியாம இருக்கிறது அவருடைய அரசியல் முதிர்ச்சியின்மையை நமக்கு காட்டுது. விஜய் ஆட்சிக்கு வந்த 15 நாட்கள்ல தமிழகத்துல 266 குற்ற சம்பவங்கள் நடந்திருக்குது. அதுல 45 படுகொலைகள், 66 பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், 74 பாலியல் வன்கொடுமைகள், 82 ஊழல் குற்றங்கள் நடந்திருக்கு. கடந்த 2 தினங்கள்லயே திருவண்ணாமலையில 14 வயது சிறுமி, கோவையில 10 வயது சிறுமி, விழுப்புரம் வண்டிப்பாளையத்துல 11 வயது சிறுமி, மதுரையில 10ஆம் வகுப்பு மாணவி, நாகையில 80 வயது மூதாட்டின்னு இத்தனை பேர் கொடூர பாலியல் துன்பத்துக்கு ஆளாகி இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் முதல்வர் விஜய் பதில் சொல்வாரா அப்படின்னு கேள்வி எழுப்பி கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு நயினார் நாகேந்திரன். இந்த நிலையில தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு இப்பதான் சரியில்லாம இருக்கா? முந்தைய ஆட்சியில இது போன்ற சம்பவங்கள் நடக்கவே இல்லையா? விஜய் இப்பதான் பதவியேற்றிருக்கிறாரு, இனிதான் எல்லாத்தையும் சரி செய்வார்னு அவருக்கு ஆதரவா குரல் கொடுத்துட்டு வராங்க முதலமைச்சருடைய விசுவாசிகள். என்ன நடக்கும் என்பதை போக போகத்தான் பொறுத்திருந்து பார்க்கணும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.